உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரம்மி, என்னையே பார்த்துட்டு இருக்க? முதல் வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சில்ல? சாமியை கும்பிட்டுக்க. அந்த தீபா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நிறைய சதி வேலை செஞ்சா நீ நடக்கணும்னு என்ன அங்க பிரதட்சணை செய்ய வச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன ரம்மி, அடுத்த வேண்டுதல் ஆரம்பிக்கலாமா? அடுத்த வேண்டுதலா? அது என்னப்பா? ஆண்டி, தீச்சட்டி எடுக்கிறது. நான் தான் அப்பவே சொன்னேன். ஆமா சொன்னேன்ல, நான் தான் மறந்துட்டேன். நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ரம்யா, இத பிடி. தீச்சட்டி வேண்டுதல் வாங்கிக்க. அம்மா, சுடுது சுடுது. ரமி, இது என்ன ஐஸ் கட்டியா? தீச்சட்டிமா. தீச்சட்டினா சுடத்தான் செய்யும். போக போக பக்தியில மறந்து போய் வலியே தெரியாது. சுடுதே. ஐயோ, என்ன ரமி, உன் கம்பெனில யார கேட்டாலும் எங்க மேடம் பயருன்னு பயர் எடுத்து விடுறாங்க. நீ என்னன்னா இந்த சூடுக்கே சுடுதுன்னு சொல்ற. நீயே நெருப்பு. இந்த சூடு உன்னை என்ன செஞ்சிட போகுது? ரம்யா, கடவுள் பேரை சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்து 3 சுத்து எல்லாம் சரியா போயிடும். தீபாவுக்காக நீ உன்னையே வருத்திக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ. வேண்டுதல் நிறைவேறிடும். சுத்து ரம்யா. வா. ஆண்டி, தீச்சட்டியோட ரம்யாவை பார்க்க பராசக்தி மாதிரி இருக்கா. ரம்யா, உனக்கு இந்த தீச்சட்டி சூடெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஏன்னா கடவுள் சக்தி அப்படி இருக்கு உனக்கு. என்கிட்ட கொடு. பாத்தியா ரம்மி, இந்த அம்மனோட சக்திய. தீச்சட்டி எவ்வளவு சூடா இருந்தாலும் உன் கைக்கு ஒண்ணுமே ஆகலையே. வா, சாமி கும்பிடலாம். அட வா, வாம்மா. வா ரம்யா, வா. ஆண்டி டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கேன். வாங்கோ வாங்கோ, என்ன வேண்டுதலா? ஆமா சாமி. உங்க 2 பேரையும் பார்த்தா சாக்ஷாத் சிவன் பார்வதி மாதிரி இருக்கேலே. ஏன் கண்ணு பட்டுரும் போல இருக்கே. இன்னொரு தடவை சொல்லுங்க சாமி. சாக்ஷாத் அந்த சிவன் பார்வதி மாதிரி இருக்கேலே. சாமி, என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி. அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? இந்தா, இவங்க தான் என் வருங்கால மனைவி. இவங்க பேரெல்லாம் அர்ச்சனை பண்ணணும். இந்தாங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ, ஓம் சர்வாண்யை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. ஆரத்தி எடுத்துக்கோ. கொடுங்க. புடிங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். சீக்கிரமா உங்க வாழ்த்து பலிக்கட்டும் சாமி. கண்டிப்பா பலிக்கும். நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி. ஆண்டி பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா, வரேம்மா. ரமி, இந்த வேண்டுதல் செய்ய மாட்டேன்னு சொன்னியே, எப்படி செய்ய வச்சேன் பாத்தியா? இப்போவாவது இந்த ரமேஷ் யாருன்னு புரிஞ்சுக்க. டி, ஆண்டிய வர வச்சு என் வாயை கட்டி போட்டு உன் காரியத்தை சாதிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. சரி சரி, நீ இந்த வேண்டுதல்லாம் பண்ணி ரொம்ப களைச்சு போயிருப்ப. நீ ரெஸ்ட் எடு. நான் ஒரு முக்கியமான வேலை முடிச்சிட்டு வர்றேன். புடி புடி, இரு வந்துடுறேன்.
கல்யாணத்தை நலங்க வச்ச மாதிரி நிஜத்துல வச்சா எப்படி இருக்கும்? நான் வந்துட்டேன். போச்சுரா, என் நிம்மதியை கெடுக்க வந்துட்டு. ஆ? என்ன ஆண்டி சிஸ்டருக்கு நலங்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, என்ன ஒரு வார்த்தை கூப்பிடலையே? இல்லப்பா, தீபா ஆசைப்பட்டாலேன்னு வீட்டோட வச்சுக்கலான்னு தான் வெளியில இருந்து யாரையுமே கூப்பிடல. நீங்க கூப்பிடலனாலும் என் ஏஞ்சல் இங்க தானே இருக்கா, அப்புறம் நான் வராம எப்படி இருக்க முடியும்? ஆண்டி, எனக்கும் ரம்யாவை இப்படி உட்கார வச்சு நலங்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? இல்லப்பா, இது இப்ப செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு 2-3 நாள் முன்னாடி தான் செய்ய முடியும். அதான்ப்பா முறை. ஏன் நாம அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாதா? இப்ப கார்த்திக் சாருக்கும் தீபா சிஸ்டருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுல, இப்ப எதுக்கு அவங்களுக்கு திரும்ப நாள் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபத்துல கல்யாணம் வைக்கிறீங்க? என் மருமக ஆசைப்பட்டா, அதனாலதான் நான் செய்யறேன்ப்பா. ஆண்டி, அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். எனக்காக இதை நீங்க செய்யக்கூடாதா? இவளுக்கு இப்படி ஒரு கிறுக்க வந்து மாட்டுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஆண்டி, எனக்கு நலங்கெல்லாம் வேண்டாம், ஒத்துக்காதீங்க. ஆ? ரம்யா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட ஆசையை நிறைவேத்து, நலங்கு வச்சுக்க போ. ஆமா ரம்யா, நலங்கு தானே, வச்சுக்கோ. ஏ அம்மோ, அவர் ஆசையா உன்னை பார்க்க வந்திருக்காரு. வந்த இடத்துல எனக்கு நலங்கு வைக்கிறத பார்த்து உனக்கும் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே, இது அவருக்காக நீ செஞ்சுக்கிட்டா என்ன? அப்படி சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், ஆ? நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சொல்லுங்க. போ ரம்யா, ரம்யா, போ ரம்யா. அவர் ஆசைப்படுறாருல, போ. சொல்றேன் ரம்யா, போ ரம்யா. அவர் தான் ஆசைப்படுறாருல, நலங்குக்கு ஒத்துக்கமா. ஐயோ, டார்ச்சர் பண்றானே. சரி, ஒத்துக்கிறேன். ஆண்டி, என் உட்பி ஒத்துக்கிட்டா ஆண்டி. ஹாப்பி. வா. வாப்பா, உன் ஆசை தீர்ற வரைக்கும் நலங்க வை. ஆண்டி, சந்தனத்துக்கே சந்தனம் தடவுறேன். ஆண்டி, இப்ப பன்னீர் தானே ஆமாப்பா, தெளிக்கணும். தெளி. ஆண்டி, பூந்தோட்டத்துக்கே பூவை போடுறேன். ஆகாட்டுமா? சும்மா கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் போதுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.